ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சென்னையிலேருந்து மலேசியா கிளம்ப வேண்டிய டைம் வந்து வந்துருச்சு. ஸோ காலையிலேயே பரபரப்பாக வந்து பேக்கிங்லாம் போயிட்டுருக்கு. வெயிட்டெல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குன்னு தெரிஞ்சோடனே பக்கத்தில் இருக்க மாலுக்கு போயிட்டு லாஸ்ட் மினிட் ஷாப்பிங் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து பண்ணிட்டு வந்து பேக் பண்ணியாச்சு. நம்ம வந்து இப்போ சென்னையில் வாங்கியிருக்க வீடு வந்து பார்த்தீங்கன்னா மெரினா மாலுக்கு பக்கத்துலேயே இருக்கும். ஸோ நம்ம பால்கனியில் உட்காந்துட்டு மெரினா மாலையும் ஹிரானந்தினியும் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். சரி ரசித்தது போதுன்னு சொல்லிட்டு எங்கள் அத்தை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன் ஊறுகாய் எல்லாத்தையும் டப்பாவில் போட்டு பேக் பண்ணியாச்சு. அப்போ தான் நாங்கள் இங்கே எடுத்துகிட்டு வர முடியும். இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா மோத்தி லாஸ்ட் மினிட் பேக்கிங்லாம் பண்ணிட்டு இருந்தார். எதெல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகணும், இங்கே வைக்கிறதெல்லாம் அதெல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிடலான்னு எங்களுக்கு லாஸ்ட் மினிட் வரைக்கும் இந்த வெயிட் செக் பண்ணுறதே ஒரு வேலையாகவே இருக்கும். ஆனால் எங்கள் அத்தை பாருங்கள், நீங்களாம் வெயிட் செக் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு உளுந்து வடையும் காஃபியும் கொண்டு வரேன்னு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதையும் சாப்பிட்டுட்டு எல்லாத்துக்கும் பாய் சொல்லிட்டு நல்லபடியாக நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். எங்களுக்கு வந்து நைட் ஃப்ளைட்டு. ஸோ ஏர்லி மார்னிங் வந்து நாங்கள் மலேசியாவுக்கு வந்து ரீச் ஆயிடுவோம். என்னதான் ஃபேமிலி விட்டுட்டு போகிறது கஷ்டமாக இருந்தாலும் மலேசியா போகிறதுல எங்களுக்கு என்ன சந்தோஷம்னு பார்த்தீங்கன்னா, நமக்காக ஒருத்தன் வந்து வீட்டில் வந்து காத்துக்கிட்டு இருக்கிறான் 2 வாரமா. ஸோ அவனை போய் பார்க்கணும் இல்லையா. ஃபைனலாக வந்து அர்ஜுனையும் பார்த்தாச்சுங்க. 2 வாரம் கழிச்சு வந்ததுனால பயங்கரமாக பாசத்தை கொட்டி வலிஞ்சிட்டான். ஸோ ஹாப்பியாக மலேசியா வந்து ரீச் ஆகிட்டோங்க.